அண்ணாமலையை மோடி தட்டி கொடுத்ததுதான் நியூஸ். இது 1000 பாஜக தலைவர்கள் என் நண்பர்கள் பலரும் பொறாமைப்படலாம், எரிச்சல் படலாம், காந்தாரி மாதிரி வயிறெறியலாம். ஆனால் மக்கள் மத்தியில் அவர் 2024 உருவாக்கி வச்ச அரசியல் சேமிப்பு அதுதான் காரணம். காங்கிரஸ்னா தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் தான். அதே மாதிரி பாஜகன்னா அது அண்ணாமலை தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆனா திடீர்னு மோடியால விரும்பப்படக்கூடிய ஒருவராட்டு டக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சா இது மாநில பாஜகவையும் தாண்டி மோடிக்கு ஏதோ திட்டம் இருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எங்களுக்கு போன்றவங்களுக்கு இருக்குது. மோடியை பொறுத்தளவுல எடப்பாடிக்கு மேல எதுவும் கிடையாது, பாசிட்டிவாட்டும் பெருசா கிடையாது. 29ல எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிற எண்ணமும் மோடிக்கு இருக்குது. அண்ணாமலை மூலமா தான் அதுக்கு செக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுது அப்படின்ற போல பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது வந்து தமிழ்நாட்டுல பலிக்குமா சார்? அது பலிக்கிறதுக்கு முத கண்டிஷன் என்னன்னா, அண்ணாமலை 11.4 விழுக்காடு தெளிவா எடுத்திருக்கிறார். சோ இந்த இடத்துக்குள்ள ஷீட் ஷேரிங்ல எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் பாஜகவோட இது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சாங்கன்னா துணை முதல்வர் பதவி கொடுப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. அது எந்த அளவுக்கு எடப்பாடியை முதல்வரா முன்னிறுத்தி அண்ணாமலை தேர்தலில் அண்ணாமலை எடப்பாடியை வீழ்த்தினாதான் தான் எதிர்காலத்தில் சிஎம் வர முடியும்னு நினைக்கிறாரு. மோடி அதை எப்படி 2029 மையமா வச்சு தன்னோட வீகத்தை எடப்பாடியை சம்மதிக்க வைப்பாருங்கிறது தெரியல. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அந்த இயற்கை வேளாண் மாநாட்டுக்கு வந்திருந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா அவரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றாங்க. எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய மாநில தலைவர் உட்பட பல்வேறு தரப்பினரும் அவரை வரவேற்றாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரவேற்ற அந்த புகைப்படம் என்றது சமூக வலைதளத்திலும் சரி, ஊடகங்களிலும் சரி ரொம்ப பரபரப்பாவே பேசப்பட்டது. அவர் மீது தோளில் கை வைத்து ரொம்ப பாராட்டக்கூடிய அளவுல ஏதோ பேசியிருந்தாரு. அந்த புகைப்படத்தை அப்படியே பக்கத்தில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அப்படியே நோக்குறாரு. அந்த புகைப்படம் இந்த சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பார்க்கப்பட்டது. இந்த புகைப்படத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த புகைப்படத்தின் மீது நமக்கு என்ன பாடத்தை நம்ம கத்துக்கிறோம் சார்? அண்ணாமலையை மோடி தட்டி கொடுத்ததுதான் நியூஸ். இது 1000 பாஜக தலைவர்கள் என் நண்பர்கள், என் மதிப்புக்குரியவர்கள், என் பாசத்துக்குரியவர்கள், என் ரத்த உறவுகள், என் சகோதரர்கள், நன்கு அறிமுகமானவர்கள், நட்பு வளையத்தில் இருப்பவர்கள் பலரும் பொறாமைப்படலாம், எரிச்சல் படலாம், காந்தாரி மாதிரி வயிறெறியலாம். ஆனால் உண்மையில் தொண்டர் பலமும் மக்கள் சக்தியும் அண்ணாமலைக்கு இருப்பதனால் தான் சமூக வளத்தில் மோடி அண்ணாமலை இதுதான் பெரிய ஹைலைட் ஆச்சு. வியூஸை அள்ளி தூக்கிட்டு போச்சு. மக்கள் பார்வைக்கு இதுதான் போச்சு. இதுதான் அங்க சூப்பர் நிகழ்வாக அது கருதப்பட்டது. காரணம், அண்ணாமலைக்கு மாற்று தலைவராக, மாற்று சக்தியாக மக்கள் மத்தியில் அவர் 2024 உருவாக்கி வச்ச அரசியல் ஈக்விட்டி அல்லது அரசியல் சேமிப்பு அதுதான் காரணம். அதே போல அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து இறங்கினது முதலே அவர் கட்சிக்கும் அவருக்கும் இடையான அந்த இடைவெளி அதிகரிச்சிருச்சு. அதே போல அவருடைய புகைப்படம் கூட பெருசா பேனர்களிலும் சரி பெருசா ஒரு காணப்படல. அது அந்த கட்சியிலிருந்து பாஜகவில விலக போறாங்க அப்படின்ற போல ஒரு செய்திகள்லாம் வெளியாயிடுச்சு. இப்போ இவர் ரொம்ப மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிற போல இருக்காரு. இதன் மூலம் பாஜகவினர் என்ன சொல்ல வராங்க? பாஜக மனநிலை எப்படி இருக்கும்? காங்கிரஸ்னா தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மகாத்மா காந்தி அவர்களே பவர் பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி வரதராஜ நாயுடுவோட கடிதத்துக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்த வரலாறு. அதே மாதிரி பாஜகன்னா 2024 மேல ரெட்டை இலக்கத்துல அந்த கட்சியை கொண்டு வந்தது அண்ணாமலை தான். பொன்னார் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் பொன்னாரை மறுத்து பேசல. 5.5% வாக்கெடுத்து 2 சீட்டை ஜெயிக்க வச்சாரு என்னுடைய சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன். அவர் அண்ணாமலைக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய தலைவராட்டு கன்னியாகுமரி மாவட்ட பாஜகன்னா பொன்னாருங்க லெவல்ல இருக்கிறாரு. இப்போ வாராரு நயினார் நாகேந்திரன். அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. நிரூபிப்பார், நம்ம எதிர்பார்க்கணும். நிரூபிக்கணும்னு மனசார நம்ம விரும்புறோம். அப்பதான் மோடிக்கு பலம், பாஜகவுக்கு பலம். நயினாரும் நிரூபிச்சாதான். இந்த இடத்துக்குள்ள நிரூபித்த ஒரு தலைவராட்டு இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தோடு இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தூத்துக்குடியிலையும் கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் பெரிய செட்பேக் கிடைச்சிது. ஆனா திடீர்னு அயன் மேனாட்டு இயற்கை வேளாண்மை அந்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடியால விரும்பப்படக்கூடிய ஒருவராட்டு டக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சா இது மாநில பாஜகவையும் தாண்டி அணி சேர்ப்பதுல வேற ஏதோ மோடிக்கு ஏதோ திட்டம் இருக்குங்கிற
ஒரு எண்ண ஓட்டம் எங்களுக்கு போன்றவங்களுக்கு இருக்குது. மோடியை பொறுத்தளவுல எடப்பாடிக்கு மேல எதுவும் கிடையாது. இஸ் நாட் அகைன்ஸ்ட் எடப்பாடி, வி நோ. நாம தான் எடப்பாடி மோடியை ஏமாத்திருவாருங்கிறதுக்காக அலர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மோடிக்கு எடப்பாடிக்கு மேல எதிராக கிடையாது. பாசிட்டிவாட்டும் பெருசா கிடையாது. மோடி நினைச்ச ஒரு காரியத்தை எடப்பாடி சாதிச்சு கொடுத்தாருங்கிற எண்ண ஓட்டம் மோடிக்கு உண்டு. அது எங்களுக்கு தெரியும். அதே வேளையில 29ல எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிற எண்ணமும் மோடிக்கு இருக்குது. ஸோ அதற்கு எப்படி மோடி செக் வைக்க போறாருங்கிறத அண்ணாமலை மூலமா தான் அதுக்கு செக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செக்கை எப்படி வைக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், அவர் விமான நிலையத்திலிருந்து அந்த நிகழ்வு இடத்திற்கு போற வரைக்கும் மக்கள் கூட்டத்தை பார்த்து பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுது அப்படின்ற போல பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது வந்து தமிழ்நாட்டுல வந்து பலிக்குமா சார்? பீகார் காற்று அவருடைய வார்த்தைகள்லாம் அங்க புரியும். அது பலிக்கிறதுக்கு கண்டிஷன் என்னன்னா, அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டுகளை எடப்பாடி கொடுக்கணும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை கொடுக்கணும். உங்களுக்கு 11.4 கிடையாது, உங்களுக்கு 3% ஓட்டு தான் உண்டு. உங்க ஓட்டை பாதி சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு எடுத்துருவாரு. உங்க ஓட்டுல பாதி முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்பி சீமான் எடுத்துட்டு போயிடுவாரு. உங்க ஓட்டுல ஒரு பகுதி ஸ்டாலினுக்கு போயிடும். நீங்க எடுத்த 12 விழுக்காடு வாக்குல 3-4 தான் எனக்கு கிடைக்கும். அதனால குறைஞ்ச சீட்டு வச்சிங்கன்னு சொன்னா அதுலயே அது போச்சு. அப்போ நீங்க அந்த எடுத்த 11.4 விழுக்காட்டுக்கு வாக்குக்கு தக்கன சீட்டு முதல்ல கொடுக்கணும். சார், அதே போல வந்து அண்ணாமலைக்கு வந்து அந்த பதவியிலிருந்து, மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியான உடனே அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பதாகவும் லோக்சபா பதவி கொடுப்பதாகவும் பேசப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் ஜெயிச்சாங்கன்னா துணை முதல்வர் பதவி கொடுப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? அவர் தேர்தலில் போட்டியிடுவார் நான் கருதல. எடப்பாடியை முதல்வராக முன்னிறுத்தி அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவார் நான் கருதல. கண்டிப்பா நான் அதை கருதல். ஆனா அவர் வந்து எடப்பாடியை வந்து அண்ணன் என்றும், அதே போல அவரை முதல்வரா வெற்றி வாகை சூட வைப்பேன் அப்படின்ற போல சூழலை கொடுத்திருந்தாரே சார். கட்சி கட்டுப்பாட்டுக்காக அவர் பேசுறாரு, அது தவறில்லை. கட்சியில அவர் எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்கு 120 ரெட்டலைன்னா 60 தாமரை வாங்கி ஆகணும். அதுல உறுதியா இருக்காரு. பிஎம்ஓட்ட சொல்லிட்டாரு. நாங்களும் மோடி நலன் கருதி 29ல மோடி எடப்பாடி ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அலட்டா நாங்களும் அந்த கருத்தை. அதிமுக அத்தனை தொகுதிகளை கொடுக்க முன் வருமா சார்? அது கஷ்டம்தான். அது எப்படி வருதுங்கிற நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடப்பாடி டஃப் ஃபார் கெய்னர், டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாரு. ஆனால் அன்னைக்கு வந்து 5 எம்பி தான் கொடுத்தாரு. அப்போ நோட்டாவுக்கு கீழே பொன்னாரு, தமிழிசை, வானதி, எச் ராஜா, இலகணேசன்ஜி எல்லாரும் போயிருந்தாங்க. 2.7 விழுக்காடு வாக்கு தான் இருந்தது. ஸோ அவர் 5 சீட்டு 20 எம்எல்ஏன்னு சொன்னது நியாயம்தான். இன்னைக்கு அப்படி இல்லை. 6 சீட்டு தருவோம்னாரு, 12 கேட்டார் அண்ணாமலை, பிரிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு. இப்போ அண்ணாமலை 11.4 விழுக்காடு தெளிவாக எடுத்திருக்கிறாரு. அது அண்ணாமலை ஹீரோவானு எடுத்தது. 2014ல் ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஹீரோவானு எடுத்தது. 14 சீட்டு விஜயகாந்த் நின்னாரு. இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாம அண்ணாமலை மீது பொறாமை, காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டாரு. அது அண்ணாமலை ஆர்மியும் மறக்க மாட்டாங்க, அண்ணாமலை அபிமானிகளும் அதை மறக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஷீட் ஷேரிங்ல எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் பாஜகவோட இது. சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு 20 போதாதா, 30 போதாதா, 20 18 போதாதான்னு தினமலர்ல பொய் செய்திகளை ஆனா பெண்ணா திருநங்கையான்னு தெரியாத நபர்கள் கொடுக்கக்கூடிய, நம்பியா நங்கையான்னு தெரியாத நபர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியை வார பத்திரிகைகள்ல, தினப்பத்திரிகைகள்ல பிரசன்ட் பண்றது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தரப்புக்கு ஒரு வாடிக்கையா இருக்குது. உண்மையிலே அப்படி நடந்ததுன்னா 12% வாக்குல பெரும்பகுதி சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போகுதுன்னு தோக்கதுக்கு முன்னே தோல்வியை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டதாட்ட அர்த்தம். அதுல பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா வந்து ஏன் குறைச்சி மதிப்பிடுறாங்க சமூக வலைதளம் சரி, இந்த பேப்பர்களும் ஏன் சார்? அதைத்தான் நான் கொஞ்சம் கோவத்துல திருநங்கையா திருநம்பியா எல்லாரும் மனிதர்கள் தான் அந்த இதுல சொன்னேன். சரி, அதை தவிர்த்திருக்கலாம். போட்டு அப்படியே போட்டு நமக்கும் கோபம் இருக்குது இல்லை. ஸோ அந்த பாண்டே போன்றவர்கள்லாம் பாஜகவுக்கு 20 சீட்டு 25 சீட்டுன்னா அப்போ இதையும் ஒத்துக்க நீ. பாஜக எடுத்த 11.4% பிராமணர் இந்த நாடார் ஓட்டெல்லாம் சீமான் தலைமைக்கு தான் போகணும் ஒத்துக்க நீ. ஒத்துக்கிட்டு அவ்வளோ சீட்டை சொல்லு. 11.4 எடுத்தவங்களுக்கு அது நிஜம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தமாகும்? ஸோ சமூக வலைத்தளத்திலையும் இதுலையும் பாஜகவுக்கு எதிரான சக்திகள் வந்து பாஜகவுக்கு இங்க ஒரு ஃபுட்கோல் கிடைச்சிடக்கூடாதுன்னு ஒரு திட்டமிட்டு அதை செயல்படுத்துறாங்க. கட்சிக்குள்ளே இருக்காங்களா இல்ல எப்படி சார்? கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தாங்கள் எம்எல்ஏ ஆனா போதும்னு இருக்கிறாங்க. அது கூட தப்புன்னு நான் கோவப்பட்டு இருந்தேன். இப்ப அதை விட்டுட்டேன். நான் மதிக்கக்கூடிய காந்தி அண்ணனே அப்ப இது அதிமுக விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு பேசிட்டாரு. அவர்கிட்ட நான் கோவப்பட முடியாது. எங்க ஐயா தாளிங் நடா இருக்கிறோம். நான் எங்க மாவட்டத்தில் அவரை மதிச்சுதான் நான் அரசியல் வந்தவன். என்னோட 80களில் மண்டைக்காடு கலவர காலகட்டத்தில இருந்து அவரே அந்த இயக்கத்துக்குள்ள இருக்கும்போது நாம எம்எல்ஏ ஆகணுங்கிறத வந்து பிரதானமா வச்சு பாக்குறாப்புல. அப்ப நான் தமிழிசையை கோவப்பட முடியுமா?
பொன்னார் மேல கோவப்பட முடியுமா? சகோதரர் நயினார் மேல கோவப்பட முடியுமா? சீனிவாசன் இதுக்காகவே கட்சிக்காகவே முழு நேர உழைப்பை நல்கிட்டு இருக்கிறார், அவர் மேல கோவப்பட முடியுமா? அது மாதிரி சகோதரி வானதி சீனிவாசன் இந்த கட்சிக்கு எம்எல்ஏ ஆகுமா எம்பி ஆகுமான்னு எல்லாம் ஒரு இது இல்லாத டைம்ல ஏபிவிபில இருந்து வந்த சகோதரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தியாகங்கள் இருக்கு, அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ணாமலை எடப்பாடியை வீழ்த்தினாதான் தான் எதிர்காலத்தில் சிஎம் ஆக முடியும்னு நினைக்கிறாரு. அப்போ பாஜகங்கிற வெஹிக்கிள் மேலே ஏறி வரும்போது அந்த கட்சி ஒரு 60 சீட்டு நின்னாதான் அது தான் ஏதோ ஒரு ரூபத்தில் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் லீடர் மெட்டீரியலா அண்ணாமலை மட்டும் நிற்கிறாரு. அவர் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய விருப்பமும் அவருக்கு இருக்க மாதிரி தெரியல. கண்டஸ்ட் பண்றாங்க, கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும்னு அவங்க இடத்துல இருந்து அவங்க நினைக்கிறத நான் முன்னாடி கோவப்பட்டேன். காந்தி அண்ணன்ட்டு பேசும்போது அண்ணனே இப்படி இருக்காருன்னா மற்றவங்களை நான் குறை சொல்றதுல அர்த்தமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சார் அதே போல வந்து பிரதமர் மோடி வந்து தமிழ்நாடு வராரு அப்படின்ற உடனே பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. பலரும் சந்திப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரு அப்படின்ற போல சொன்னாங்க. செங்கோட்டையன் அதிமுகல இருந்து நீக்கப்பட்டிருக்க செங்கோட்டையன்லாம் சந்திப்பாரு அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கலையே சார். ஏன் சார், என்ன காரணம்? எடப்பாடியை கூட சந்திக்கலையே, என்ன சார் காரணம்? எடப்பாடி சீட் ஷேரிங் முடியல, அதனாலதான் சந்திக்காம இருக்கிறாரு. இன்னும் ஒரு வியூகம் மோடி கிட்ட இருக்குது. அது இவர் சிபி ராதாகிருஷ்ணன் மூலமா எடப்பாடியை அதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். பட் எடப்பாடிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார். மோடிக்கு ஒரு நோக்கத்தை தமிழ் மண்ணில் நிறைவேற்றி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அது எங்களுக்கும் தெரியும். அது எங்களுக்கும் தெரியுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஸோ மோடி அதை எப்படி அடுத்த கட்ட 2029 மையமா வச்சு தன்னோட வீகத்தை எடப்பாடியை சம்மதிக்க வைப்பாருங்கிறது தெரியல. அதை சம்மதிக்க வைப்பதற்கான முயற்சியில உதவி ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் மூலமா, துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் மூலமா முயற்சி பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கு. செங்கோட்டையன் கூட சந்திக்கலையே சார். செங்கோட்டையன் வந்து அந்த கட்சியிலிருந்து அந்த இணக்கம், அந்த சுணக்கம் ஏற்பட்ட போதெல்லாம் டெல்லிக்கெல்லாம் சென்று வந்திருந்தாரு. ஏன் அவரை கூட சந்திக்கல சார்? 20% எடப்பாடி முக்கியம்னு மோடி கருதுறாரு, அதனால செங்கோட்டையனை சந்திக்கல. ஓகே. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. நன்றி.